வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இன்று நாம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? செல்வத்துக்கே அதிபதி, வடதிசையை காக்கும் தெய்வம், அஷ்ட திக்பாலகர்களில் ஒருவர். அவர்தான் குபேரன். ஆனா குபேரன் கதையெல்லாம் புராணத்துல மட்டும் இல்ல. நம்ம தமிழ்நாட்டுல நம்ம ஊருக்கு ரொம்ப அருகிலேயே பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் அருகே அமைஞ்சிருக்கும் ஒரு சின்னதா இருந்தாலும் சக்தி மிகுந்த கோவில் குபேரன் கோவில். இது சாதாரண கோவில் இல்ல நண்பர்களே. கடன் தொல்லை, பண கஷ்டம், வியாபாரத் தடை, இதுக்கெல்லாம் தீர்வு கேட்டு வர்றவர்கள் நிறைய பேர். இன்று நாம இந்த கோவிலோட வரலாறு, அதோட ஆன்மீக ரகசியங்கள், அங்க நடக்கும் வழிபாடு முறைகள், ஏன் இங்க வர்றாங்க, என்ன ஸ்பெஷல்னு எல்லாம் டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்குள்ள நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி மறைந்திருக்கும் ஆன்மீக இடங்களை உங்களுக்கு தொடர்ந்து காட்டணும் இல்லையா? நண்பர்களே, பிள்ளையார்பட்டி வந்தாலே ஒரு ஸ்பிரிச்சுவல் வைப் இருக்கும். காலையில பறவைகளோட சத்தம், மந்தார பூ வாசனை, காற்றுல கலந்த தீபத்தி வாசனை. அந்த சாலையில கொஞ்சம் உள்ளே போனாதான் குபேரன் கோவில். பெரிய ராஜகோபுரம் இல்ல, ஆனா உள்ளே நுழைந்த உடனே ஒரு நிம்மதி. குபேரன் சிலை பொன்னால செய்த மாதிரி ஒளி வீசும். கையில் நிதி கலசம், முகத்தில் சிரிப்பு. நம்பிக்கை வை, உன் உழைப்புக்கு பலன் கிடைக்கும்னு சொல்ற மாதிரி. நண்பர்களே, குபேரன் யார்னு தெரியுமா? அவர் விஸ்ரவ முனிவரின் மகன், ராவணனோட அண்ணன். ஆமா, ராவணனுக்கு அண்ணன் தான் குபேரன். முதலில் இலங்கையை ஆட்சி செய்தது குபேரன் தான். பின்னாடி ராவணன் அதை கைப்பற்றினான். குபேரன் தன் பக்தியாலும் தவத்தாலும் செல்வத்தின் அதிபதியாக உயர்ந்தார். அவரோட நகரம் அல்காபுரி. அங்க நிதி, பொன், வைரம், மணிகள். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், குபேரன் சோம்பேறிகளுக்கு செல்வம் தரமாட்டார், உழைப்பாளிகளுக்கு தான் தருவார். அதான் இங்க ஒரு லெசன் இருக்கு நண்பர்களே. பூஜை மட்டும் போதாது, உழைப்பும் வேண்டும். குபேரன் காக்கிற பொக்கிஷங்கள் என்ன தெரியுமா? தங்கம், வெள்ளி, ரத்தினங்கள், முத்துக்கள் மட்டும் இல்ல, நவநிதிகள்னு ஒன்னு இருக்கு. அதாவது 9 வகையான செல்வங்கள். அந்த 9 செல்வங்களும் குபேரனோட வசம் இருக்கு. லக்ஷ்மி செல்வத்தை உற்பத்தி செய்கிறாள். குபேரன் அந்த செல்வத்தை பகிர்ந்து கொடுக்கும் பொறுப்பை வகிக்கிறான். அதனால நம்ம பொருளாதார வாழ்க்கை சரியா இருக்கணும்னா கொடுக்கும் குபேரனை வணங்கணும். குபேரனோட உருவம் ரொம்ப தனித்தன்மையானது. குப்பையான உருவம், குண்டான தேகம். இது செல்வச் செழிப்பை காட்டுது. ஒரு கையில் தனமடக்கு, பணப்பை, செல்வம் கொடுக்கும் குறியீடு. ஒரு கையில் கதை, ஆயுதம், தீமையை அடக்கும் சக்தி. யக்ஷர்களின் அரசன். யக்ஷர்கள் என்பார் காட்டு தெய்வங்கள், இயற்கையின் காவலர்கள். குபேரன் புத்த மதத்திலும் ஜைன மதத்திலும் கூட முக்கிய தெய்வமாக போற்றப்படுகிறார். 2 கண்களும் ஒரே மாதிரி இல்ல, ஒரு கண் கொஞ்சம் சிறியது. அதுக்கு ஒரு கதை இருக்கு, சொல்றேன். ஒருமுறை குபேரன் கைலாயத்திற்கு சிவபெருமானை தரிசிக்க போனான். போனப்போ சிவபெருமான் பார்வதி தேவியுடன் இருந்தார். பார்வதியின் அழகில் குபேரன் மயங்கினான். அந்த நேரம் அவனுடைய ஒரு கண் தானாகவே மூடிக்கிட்டது. பார்வதி தேவி இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இவன் என்னை தீய எண்ணத்துடன் பார்க்கிறான்னு கோபப்பட்டாங்க. அந்த கண்ணை சாபமிட்டு தண்டிச்சாங்க. குபேரன் அந்த கண்ணை இழந்தான். குபேரன் சிவபெருமானிடம் மன்றாடினான். நான் தவறான எண்ணத்துடன் பார்க்கவில்லை, தேவியின் அழகில் வியப்புற்றேன்னு விளக்கம் சொன்னான். சிவபெருமான் பார்வதியிடம் கேட்டார். பார்வதி மன்னிச்சாங்க, கண்ணை திரும்ப கொடுத்தாங்க. ஆனா அந்த கண் முன்னை விட சிறியதாகவே இருந்துச்சு. அதனாலதான் குபேரனுக்கு 2 கண்களும் ஒரே மாதிரி இல்லை. சிவபெருமான் குபேரனை மன்னிச்சது மட்டுமில்லை, அஷ்டதிக்பாலகர்களில் ஒருவனா நியமிச்சார்.
அஷ்டதிக்பாலகர்னா 8 திசைகளை காக்கும் 8 தெய்வங்கள். குபேரன் வடக்கு திசையை காக்கிற தெய்வம். காலை 7:30 மணிக்கே கோவில் திறக்கும், 6 மணிக்கே கோவில் மூடும். அந்த நேரத்துல போனா ஒரு வேற லெவல் அமைதி. குபேரன் முன் நின்று கண்களை மூடினா உள்ளே ஒரு நம்பிக்கை தோன்றும். நான் முயற்சி செய்றேன், நீ ஆசீர்வதிச்சா போதும்னு சொல்ற மாதிரி. உள்ளூர் மக்கள் சொல்வது என்ன தெரியுமா? குபேரன் கோவிலுக்கு வந்து மஞ்சள் கயிறு கட்டினா நிதி பிரச்சனை குறையும், கடன் தள்ளுபடி கிடைக்கும். ஆனா மறுபடியும் சொல்லுறேன், உழைக்கிறி இல்லாமல் வரம் கிடையாது. இந்த கோவிலில் என்ன ஸ்பெஷல்? குபேரன் தனி சன்னதி, நிதி கலச பூஜை, வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் அலங்காரம், தீபமேற்றும் வழிபாடு, கடன் தீர்க்கும் அர்ச்சனை. பல வியாபாரிகள் இங்க வந்து புதிய அக்கவுண்ட் புக் வைக்கிறாங்க. தீபாவளிக்கு முன்னாடி இங்க ரொம்ப கூட்டம். நண்பர்களே, பண கஷ்டம் வந்தாதான் வாழ்க்கை என்னன்னு புரியும். பலர் சொல்றாங்க, இங்க வந்து தீபம் ஏற்றினோம், கடன் மெதுவா குறைய ஆரம்பிச்சது, வியாபாரம் வளர்ச்சி அடைந்தது. இது நம்பிக்கைதானா அல்ல டிவைன் எனர்ஜியா? அதை ஒவ்வொருத்தரும் தங்களால அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். குபேரன் கதை நமக்கு சொல்றது என்ன? செல்வம் வந்தா திமிர் வேண்டாம், செல்வம் போனா மனம் உடைய வேண்டாம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, பணம் இருந்தா பாசம் வரும், பாசம் இருந்தாதான் பணம் நிலைக்கும். குபேரன் கோவில் பெரிய பிரம்மாண்டம் இல்ல, ஆனா அங்க கிடைக்கும் நம்பிக்கை, அதுதான் உண்மையான செல்வம். நீங்க ஒரு நாள் பிள்ளையார்பட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த குபேரன் கோவிலையும் தரிசிக்கணும். உழைப்பு, நம்பிக்கை, அருள், இந்த மூன்றும் சேர்ந்தா வாழ்க்கை மாறும் நண்பர்களே. நண்பர்களே, இந்த மாதிரி மறைந்திருக்கும் ஆன்மீக தலங்களை நம்ம தமிழ்நாட்டுல இன்னும் நிறைய இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஒரு ஷேர் இந்த வீடியோ இன்னொரு மனிதருக்கு நம்பிக்கை தரலாம். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.